இல்ல சார், நானே கால் பண்றேன். திரும்ப பண்ணுங்க. இன்னொன்னு இது நீங்க வச்சுக்கோங்க. சகல சந்தேகப்பட்டது சரியா போச்சு. எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, இப்ப என்ன பண்றது? அண்ணே, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. உள்ள உட்கார்ந்து இருக்காங்களே சாமுண்டீஸ்வரிங்கிறவங்க, அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க பொண்ணுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்திருக்காங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போறத சொல்லிட்டு போறாரு. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். முதல்ல சகலைக்கு போன் போட்டு இந்த விஷயத்த சொல்லுவான். சொல்லுங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் பாத்தீங்களா? சகல, இப்ப நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தாப்பா பேசுறேன். நீ சொன்ன மாதிரி தான்ப்பா அந்த வீணா போனவனுக்கு ரேவதிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக அத்தைங்க கூட்டு வந்திருக்காங்கப்பா. எப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போதாப்பா. இப்ப என்னப்பா பண்றது? எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமேப்பா. சரிங்க. அப்ப நேத்து ஆபீஸ்க்கு வந்தப்போ அத்தை என்ன பாத்திருக்காங்க. அதனால தாங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. சகல, நான் வேணா மாமாக்கு ரோகிணிக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாப்பா. இல்லங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் செய்யுங்க. என்ன செய்யணும் சகல? நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. அங்க அத்தையோட ரூம்ல ரேவதியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதோட டாக்டர் சர்டிபிகேட்டும் இருக்கும். அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எனக்கு உடனே அனுப்புங்க. சரிப்பா. ஏங்க, அதோட நாங்க கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம்ல, அந்த பேப்பர்ஸும் இருக்கும். அதுவும் எனக்கு எடுத்து அனுப்புங்க. சரிப்பா, நான் உடனே வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அனுப்புறேன். வச்சுறேன். என்னக்கெல்லாம் அத்தை, எனக்கு இன்னும் டென்ஷனா தான் இருக்கு. என்ன டென்ஷன்? இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும். இப்ப டென்ஷனா இருக்குன்னு சொல்ற? இல்லத்த, அந்த கார்த்திய பத்தியும் அவன் திறமைய பத்தியும் சொல்லிருக்கீங்க. அவன் கடைசி நேரத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்ணுவீங்க? இத பாரு, அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. அவனை ஆபீஸ் லிஃப்ட்ல வச்சு லாக் பண்ணியாச்சு. அவன் கண்டிப்பா வரமாட்டான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். தம்பி, மேடம். ரிஜிஸ்டர் வந்துட்டாரு போல. சீக்கிரமா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். மேடம், சார்ட்ட சொல்லிட்டேன். உங்க பொண்ணு மேரேஜை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேரேஜுக்கு தேவையான சர்டிபிகேட் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், சார் கூப்பிடுவாரு. தேங்க்ஸ். அம்மா, நான் திரும்ப கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. இப்ப இந்த கல்யாணம் தேவையா? எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. அது என்ன காரணமா இருந்தாலும் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. தாத்தா குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதே என்னோட விருப்பம். ஆனா நம்ம குடும்பத்திலயும் சரி, தாத்தா குடும்பத்திலயும் சரி, யாருமே இல்லாம இப்படி ஒரு கல்யாணத்தை எதுக்கு பண்ணணும்? ரேவதி, நீ ரொம்ப யோசிச்சு குழம்பிக்காத. நீ கல்யாணம் பண்ணிக்க போற கார்த்திகோட தான் ரிஜிஸ்டர் மேரேஜே நடக்க போகுது. தாத்தாவும் பாட்டியும் காசிக்கு போயிருக்காங்க. உங்க அப்பாவை கேட்டா இப்ப இது தேவையில்லைன்னு சொல்லுவாரு. ஒரு நல்ல காரியம் செய்யறப்போ அபசகுண மாதிரி அது இருக்கும் தான். நம்ம குடும்பத்துல யாருக்குமே தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் சொல்லல. மத்தபடி எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. கலா, என்ன பண்ண போற? இரு, நான் கேக்குறேன். அத்தை, கொஞ்சம் வாங்கல.
மாப்பிள வாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? போன்ல யாரு? மாமா நமக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது மாமா. என்ன சொல்றீங்க? அத்தை ரேவதியை கூப்பிட்டு எங்க போயிருக்காங்க தெரியுமா? எங்க போயிருக்காங்க? அத்தை மருதுக்கும் ரேவதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க மாமா. என்ன சொல்றீங்க? ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போறாளா? மாப்பிள நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, இத காதும் காதும் வச்ச மாதிரி செய்யணும்னு தான் யாருக்கிட்டையும் சொல்லாம கூட்டிட்டு போயிருக்காங்க மாமா. அது மட்டும் இல்ல மாமா, அத்தை நேத்து சகல ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. அந்த ஆபீஸ்க்கு சகல தான் எம்டின்ற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போச்சு மாமா. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. மாப்பிள இந்த விஷயம் சின்ன மாப்பிளைக்கு தெரியுமா? அவர் சொல்லிதான் மாமா இந்த விஷயம் எனக்கே தெரியும். அப்பா அம்மா இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்கி போவாங்க நான் நினைக்கவே இல்லப்பா. மாப்பிளை பழிவாகறதுக்காக அவ எவ்வளவு வேணாலும் தடந்து போவாமா. மாப்பிள நம்ம எப்படியாவது போய் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். ஆமாப்பா அம்மா செய்யறது ரொம்ப அராஜகம். நம்ம இப்பவே போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். அப்பதான் ரேவதி வாழ்க்கையை காப்பாத்த முடியும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை அங்கேயே போய் வெட்டி போடணும்னு தோணுது. ஒரு பெத்த தாய் செய்யற காரியமா இது? அவளா திமிரு பிடிச்சவ. சரி வாங்க போலாம். மாமா நாம அங்க போக வேணாம் மாமா. என்ன மாப்பிள பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. நம்ம போனா தானே கல்யாணத்தை நிறுத்த முடியும். வாங்க போலாம். மாமா சகல சில விஷயங்களை செய்ய சொல்லிருக்காரு. அதை செஞ்சுட்டு போனாதான் கரெக்டா இருக்கும் மாமா. என்ன சொன்னாரு? அது வந்து மாமா, ரேவதியோட மெடிக்கல் ரிப்போர்ட் அப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண அந்த பேப்பர்ல இருக்குல்ல மாமா, அதெல்லாம் போட்டோ எடுத்து உடனே அனுப்ப சொன்னாரு மாமா. அதெல்லாம் அத்தை ரூம்ல தான் இருக்கும். சரி வாங்க அதெல்லாம் எடுப்போம். ஆமா ஆ.